அன்பர்களே, இன்று புதன்கிழமை ஏராளமான தாக்குதல்கள் பதிவாகியிருக்கின்றது. ஈரானுக்குள்ளும் மிகப்பெரிய சேதம்தான் அதுவும் தாக்கி இருக்கின்றது. ஈரானை விட இப்பொழுது ஈரான் ஃபட்டா 2 என்ற ஏவுகணை மூலமாக இஸ்ராயலுக்குள் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இன்று புதன்கிழமை மாத்திரம் 40 ஃபட்டா 2 ஏவுகணைகளை கொண்டு கொட்டி இருக்கின்றது. மிகப்பெரிய சேதத்தை டெல் அவிவ் வர்த்தக தளங்கள் நிறைய சேதமடைந்திருக்கின்றது மற்றும் இராணுவ தளங்களும் மத்திய இஸ்ரேல் பகுதி முழுவதும் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக டெல் அவிவுக்குள் கிளஸ்டர் குண்டுகளை ஈரான் இறக்கி இருக்கின்றது. இந்த கிளஸ்டர் குண்டு என்பது போர்க்காலங்களில் தடை செய்யப்பட்ட குண்டு. இந்த குண்டை முதலாக நமக்கு தெரிஞ்ச அளவு 2010 வாக்குல இந்தியா இலங்கைக்கு கொடுத்து இலங்கை முல்லைத்தீவிலும் வன்னியிலும் கொண்டு கொட்டி ஏராளமான சிறுவர்களை கொலை செய்த குண்டு கிளஸ்டர். அதற்கப்புறமாக இந்தியா இஸ்ராயலுக்கு கொடுத்து காசாவில் கொண்டு கொட்டி நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான சிறுவர்களை கொண்டு குவித்தது இதே கிளஸ்டர் குண்டுவெடிப்பு. இந்த குண்டு ஐநா வரையறை சட்டத்தின் கீழ் யுத்த காலத்திலும் பாவிக்க கூடாது என்பது இருக்குது. ஆர்டர் இருக்கா இல்லையா? அதையும் மீறி ஈரான் தனது சொந்த தயாரிப்பில் கிளஸ்டர் குண்டை இன்று இறக்கி இருக்கின்றது. இப்பொழுதுதான் இஸ்ராயல் கத்துகின்றது, கதறுகின்றது. அடே, உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அவனுக்கு வந்தா ரத்தம், அப்படித்தானே பாக்குறாங்க. இப்ப நீங்க கதறீங்களே, இதைத்தான் நீங்க காசாவில் அள்ளி கொண்டு கொட்டினீங்க. இப்பொழுது இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ஃபட்டா ஏவுகணை இவங்கட ஏர் டிஃபென்ஸுக்கு தெரியாம திருட்டுத்தனமா போய் தாக்குறான் கள்ளப்பயல். அட பாவி, கள்ளப்பயல், திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக போய் தாக்குனானாம். இப்பொழுது இன்றைக்கு தான் அது செய்தி வெளியா இருக்கின்றது. இடைமறிக்கவே முடியாதான். இது யார் சொல்றாங்க? அமெரிக்கான்னு சொல்றாங்க. சரி, பார்க்கலாம். அந்த செய்திக்குள்ள போய் நிறைய செய்தி தாங்கி கிடக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக பல செய்திகளை இறக்க வேண்டி இருப்பதால் இதையும் நாமல் குயிக்காக தர வேண்டி இருக்குது. உலகில் தற்போதுள்ள வான்பரப்பு அமைப்புகள் ஈரானில் தயாரிக்கப்பட்ட, ஈரானில் சொந்த தயாரிப்பு, அது ஈரானில் சொந்த தயாரிக்கப்பட்ட ஃபட்டா 2 ஏவுகணைகளை நடைமுறையில் இடைமறிக்க முடியவில்லை என்பதை காட்டுகிறதாம். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்க போரில் முதன்முறையாக இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஹைப்பர்சோனிக் சறுக்கு வாகனமான ஈரானின் ஃபட்டா 2 ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஆட்சிக்கும் அமெரிக்காவுக்கும் அவர்களின் மிகவும் பெருமை பேசும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளுக்கும் ஒரு உண்மையான சவாலை இன்று உருவாக்கி இருக்கின்றது. அயன் டோம் எல்லாம் அது ஜிஜிபி அந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் சரக்கு வாகனங்கள் பாதை மற்றும் பிட்ச் இரண்டிலும் சூழ்ச்சி செய்ய முடியும். ஆம்ஸ்ட்ராங் வரம்புக்கு மேலே பல 1000 கிலோமீட்டர் தொலைவில் பக்கவாட்டு சூழ்ச்சிகளை செய்கின்றன. இது அவற்றின் அதீத வேகத்துடன் இணைந்து இருக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்க முடியாத சாத்தியமற்றதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. முற்றுமுழுதாக அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்குள்ள பார்க்கவே முடியலாம். மார்ச் 1 முதல் அதிக மதிப்புள்ள இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக ஈரான் குறைந்தது 3 வெற்றிகரமான ஃபட்டா 2 தாக்குதல்களை நடத்தி இருப்பதை காட்டுகின்றது. பழைய வகை ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் தாக்குதல்களால் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் ஏற்கனவே அழுத்தத்தில் உள்ளது என்றும் தற்பொழுது இடைமறிக்க முடியவில்லை என்றும் பேசுகின்றார்கள். ஆகஸ்ட் 25 முன்னணி இஸ்ரேலிய ஏவுகணை அமைப்பு உருவாக்கினரான ரெபேல் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளின் துணை தலைவர் யுவால் பெசஸ்கின் மேற்கோளை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கின்றது. ஆட்சியும் அதன் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளும் ஃபட்டா 2 போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இடைமறிக்க முடியவில்லை என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது. IRGC 16வது அலை பேஃப் 16 பதிலடி தாக்குதல்களை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் மையத்தை தாக்கி இருக்கின்றது. எதிரிகளின் உயிரிழப்பாக இஸ்ரேல் அமெரிக்க போர் வீரர்களின் எண்ணிக்கை இன்று 680 உயர்ந்திருக்கின்றது. 16வது அலை பதிலடி தாக்குதல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு அப்புறம் இஸ்லாமிய குடியரசை நோக்கி புதுப்பிக்கப்பட்ட இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராக IRGC அதன் நடந்து வரும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் போயின்
16வது அலையை ஆரம்பித்திருக்கின்றது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வான் பாதுகாப்பில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி இருக்கின்றது என்றும், இன்றைய ஒவ்வொரு வான் பாதுகாப்பு அமைப்பும் இலக்கை விட வேகமாக பறப்பதை அடிப்படையாக கொண்டது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த கொள்கை ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுக்கு பொருந்தாது என்றும், மாக் 10 நகரும் ஒரு பொருளை இடைமறிக்க மாக் 30 நகரும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படும் என்றும், இது உராய்வு காரணமாக வளிமண்டலத்தில் சாத்தியமற்றது என்றும் சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம் இங்கு நாம் ஏற்கனவே 2 காணொலிகளில் இந்த யுத்தத்துக்கு முதலாக, அதாவது சுப்ரீம் லீடர் கொல்லப்படுவதற்கு முன்பாகவே நாம் ஒரு காணொலியை தந்திருக்கின்றோம். ஈரானின் கண்டுபிடிப்புகள் அத்தனையும் மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக்குகள், ஆனால் மிக விலை அதிகமான இலக்குகளை தாக்குகின்றது. குறைந்த செலவில் கூடிய தாக்குதல் அழிவுகள். நம்ம சரியா சொல்ல போனாக்கா, ஈரானின் கண்டுபிடிப்புகள் மிக குறைந்த செலவிலும் மிக அதிகமான பெருமதி மிக்க அல்லது உயர் ரக இவங்களோட அழிப்பு, அதாவது இவங்களோட இலக்குகளை அழித்து வருகின்றது ஈரான். அப்படியானால் 2 அண்ணன் தம்பி 2 நாடுகளும் மிக அதிகமான பொருளாதார பின்னடைவுக்குள் இந்த 4 தினங்களும் சீரழிஞ்சி நாசமாயிருக்குன்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த அணுகுமுறையை செயல்படுத்த இஸ்ரேல் இன்னும் அறிகுறிகளை காட்டவில்லை என்றும், நிதி அளிக்கப்பட்டாலும் அதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்றும், பல பில்லியன் டாலர்கள் செலவாகும் என்றும் இராணுவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. ஈரானின் ஃபேட்டா 2 ஆயுத கிடங்கு இஸ்ரேலிய பாதுகாப்புகளை தண்டனையின்றி ஊடுருவி செல்ல மிக அதிக வாய்ப்புள்ளதாகவே சொல்லப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க, ஈரானின் கிளஸ்டர் குண்டு ஏவுகணைகள் ரஷ்யா மற்றும் சீனாவின் பங்கு குறித்து கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது உலக நாடுகள். இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் ஈரான் இஸ்ரேலிய எல்லையை நோக்கி கிளஸ்டர் வெடிமருந்துகளை ஏவக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக கூறியுள்ளனர். இது தற்போதைய போரில் இது போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவது முதல் நிகழ்வாகும். அப்ப நீங்க அதை நாங்க சொன்னோம் இல்ல, உங்களுக்கு வந்தா தக்காளி அவனுக்கு வந்தா ரத்தம், அடப்பாவிகளா, இதைத்தான நீங்க செஞ்சீங்க. இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் ஈரான் இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி கொத்து வெடிமருந்துகளை ஏவி பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவியதாக கூறியிருக்கின்றது. இன்று அது ஒரு முறைப்பாட்டுக்கு வந்து இருக்கின்றது. இது தற்போதைய போரில் அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது ஒரு தடை செய்யப்பட்ட ஆயுதம். கொத்துகள், அதாவது ஒரு குண்டு தரையில் வெடிக்குமானால் அந்த குண்டிலிருந்து 30, 40, 50, 100 குண்டுகளும் வெடித்து மிகப்பெரிய சுற்று வட்டாரத்தில் 360 பாகைகளை பர்னைட்டை நோக்கி சுற்றி சுழண்டு தாக்கக்கூடிய ஒரு குண்டுதான் கிளஸ்டர் குண்டு. அது பற்றி நாம நிறைய பேச வேண்டிக்கு அது பிறகும் பார்க்கலாம். கொத்து ஆயுதங்களை நவீன குண்டுகளின் மிகவும் சர்ச்சைக்குரிய வடிவங்களில் ஒன்றாகும். அவற்றின் வரையறுப்புக்கும் பண்பு டசன் கணக்கான சிறிய வெடிமருந்துகளை பரந்த குடிகள் சிறடிக்கும் திறன் ஆகும் என்றும், சில ஈரானிய கொத்து ஏவுகணைகளை போர் முனைகள் 80 துணை வெடிமருந்துகளை நடுவானில் வெளியிடும் பல கிலோமீட்டர்களுக்கும் அழிவுகரமான துண்டுகளை பரப்பும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட இஸ்ரேல் கதறுகின்றது. இந்த ஆயுதங்களை அறிமுகப்படுத்துவது மோதலின் இயக்கவியலை மாற்றுகிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஒரு கட்டத்தில் ஒரு வெடிப்புக்கு பதிலாக ஒரு கொத்து போர்முனை பல சிறிய குண்டுகளை ஒரு பெரிய மண்டலத்தில் சிதறடிக்கக்கூடும் என்றும், இது பொதுமக்களுக்கு ஆபத்தை அதிகரிக்கும் மற்றும் சண்டை முடிந்த பிறகும் நீண்ட காலத்திற்கும் ஆபத்தானதாக இருக்கும் வெடிக்காத வெடிமருந்துகளை விட்டு செல்லும். இதைத்தான வடக்குல இந்தியா செஞ்சீங்க, நிறைய செஞ்சாங்க இந்தியா. அதனால அந்த லேண்ட்மைன் மாதிரி நிறைய கனிவெடி அகற்றுறது போன்று வன்னியில் இன்னும் முடியாத பகுதியும் இருக்குது. இப்போது விமான ஆக்குமெண்ட்டுக்கு வந்திருக்கிறார்கள். உடனடி ராணுவ அச்சுறுத்தல் மட்டுமல்ல, ஈரான் இந்த திறனை எவ்வாறு உருவாக்கியது என்ற கேள்வியும் உள்ளது. அப்ப நீங்க மட்டும் தான் தயாரிக்கலாமா? அவனுக்கு முடியாதா? அவன் தான் செஞ்சு குமிச்சு வச்சிருக்கிறானே. குறிப்பாக மேம்பட்ட ஆயுத திட்டங்களுடன் தொடர்புடைய விஞ்ஞானிகள் அடிக்கடி படுகொலைகளுக்கு இலக்காகும் ஒரு நாட்டில் இஸ்ரேலிய நிபுணர்கள் வெளிப்புற உதவி ஒரு பங்கை கொண்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள்.
இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகத்தான் பார்க்கப்படுகிறது. பரந்த சாரமாதியான தாக்குதலால் வேறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டன என்றும் கொத்து வெடிமருந்துகளை ஏந்தி சென்ற ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை டெல் அபீப் அருகே தரையிறங்கியது குறைந்தது 12 பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள். பிப்ரவரி 28 முதல் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் குறைந்தது 11 பேரை கொண்டன என்று மேலும் 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு அளவுகளில் காயமடைந்திருக்கிறார் என்றும் இஸ்ரேல் செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. வெடிக்காத வெடிமருந்துகளால் ஏவப்படும் ஆபத்துகள் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்களுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கைகளை கொடுத்து வருகின்றது. பிப்ரவரி 28 அன்று இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒரே நாளில் குறைந்தது 20 ஏவுகணை தாக்குதல்களை பதிவு செய்ததிலிருந்து இது குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. குறைந்த அதிர்வெண் இருந்த போதிலும் கிளஸ்டர் போர்முனைகளின் பயன்பாடு ஒரு புதிய செயல்பாட்டு சவாலை அறிமுகப்படுத்துகிறது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. கத்தி கதறலாக கிளஸ்டர் ஏவுகணை போர்முனைகள் எவ்வாறு செயல்படுகின்றார்? ஒரு வழக்கமான பாலிஸ்டிக் ஏவுகணை பொதுவாக 500 முதல் 1000 கிலோகிராம் வரை இடையுள்ள ஒரு பெரிய போர் முனையை சுமந்து செல்கிறது. ஒன்றை வெடிப்பதற்கு பதிலாக ஏவுகணை நடுவானில் திறந்து சிறிது குண்டுகளை வெளியிடுகிறது. ஒவ்வொரு வெடிமருந்தும் பொதுவாக 7 கிலோகிராம் வரை வெடிக்கும் மின்னூட்டத்தை கொண்டிருக்கும். அதாவது இது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற போராளி குழுக்களால் பயன்படுத்தப்படும் ஒரு குறுகிய தூர ராக்கெட்டுகளின் சக்தியுடன் ஒப்பிடப்படுகின்றது. அதாவது மொத்தமாக வானிலிருந்து ஒரு குண்டை போட்டால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள் அது விரிவடைந்து பல குண்டுகளாக தரையில் 7 கிலோவாக இறக்கப்படுகின்றது. ஒரு 7 கிலோ குண்டு ஒன்று தரையில் விழுந்து வெடிக்கின்ற போது குறைந்தது ஒரு 40-50 பேரை பதம் பார்க்கும். இது எப்படி இருக்கு? நீங்க மட்டும்தான் செய்வீங்களா? அவனும் செஞ்சு சாத்தி கட்டி வச்சிருக்கான் இல்ல. மிகப்பெரிய போராட்டம் என்று தான் சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய அழிவுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சொல்லப்படுகின்றது. இந்த கிளஸ்டர் கொண்டும் மிகப்பெரிய சேதம்தான். கிளஸ்டர் ஆயுதங்கள் தீவிர சர்வதேச விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றதாம். ஈரான் மீது ஒரு போர்க்குற்றத்தை கொண்டு வர போகின்றார்கள். ஆக ஜென்ஸ் தகவல் குழுவின் திறந்த உளவுத்துறை சப்மிஷன்களை வெளியிட வடிவமைக்கப்பட்ட KMU-50 டிஸ்பென்சர்கள் மற்றும் ப்ரோ சபா 200 கிளஸ்டர் குண்டுகள் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தில் தயாரிக்கப்பட்ட BL-755 755 கிளஸ்டர் குண்டுகள் உள்ளிட்ட பல வெளிநாட்டு கிளஸ்டர் அமைப்புகளை ஈரான் வைத்திருப்பதாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. ஈரான் மிகப்பெரிய வேலாம் பார்த்திருக்கானா ஒளிஞ்சிருந்து. ஈரான் 122 மில்லிமீட்டர் 240 மில்லிமீட்டர் 331 மில்லிமீட்டர் அமைப்புகள் கொண்ட பல வகையான வழிகாட்டப்படாத ராக்கெட்டுகளை உற்பத்தி செய்திருக்கிறது. இந்த ராக்கெட்டுகள் சப்மிஷன் பெலோடுகளை சுமக்க முடியுமா என்பதும் தெரியவில்லை என்று ஆய்வு மத்தியில் இராணுவ தரப்பால் சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு சோதனை, சாதனை, வேதனை இதைத்தான் நாம சொல்லலாம். ஈரானின் கிளஸ்டர் ஆயுத கிடங்கு என்பது ஈரான் அதன் கிளஸ்டர் வெடிமருந்து உற்பத்தியை பற்றி பகிரங்கமாக விவாதிக்க என்றாலும் இருப்பினும் அந்த நாடு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள் இரண்டிலும் பயன்படுத்த இது போன்ற ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது என்பதற்கான சான்றுகள் இப்போதுதான் வெளிவந்திருக்கிறது சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட காதர் எஸ் பாலிஸ்டிக் ஏவுகணை ஒரு கிளஸ்டர் வெடிமருந்து போர் முனையை கொண்டுள்ளது என்று மற்றும் சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது என்றும் ஈரானிய அரசுக்கு சொந்தமான ஊடகங்கள் தற்பொழுது செய்தி வெளியிட்டு இருக்கின்றது. மிகப்பெரிய சாதனை, சோதனை, வேதனை என்பதை நாம் சொல்லலாம். ஈரான் மீது ஒரு ICCயில் ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றம் ஒன்றை கொண்டு வரப்போகின்றது இஸ்ரேலும் அமெரிக்கா. ஏனெனில் கிளஸ்டர் கொண்டு பிடித்த ஏற்கனவே இஸ்ராயல் மீது காசாவில் இஸ்ராயல் இந்த மாதிரி கிளஸ்டர் குண்டுவெடிப்புகளை செய்து குழந்தைகளை பலிகெடுத்ததின் பேரிலும் ICCயில் இஸ்ராயல் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்யலாம். ஆம்னர்களே, மிகப்பெரிய சாதனை, சோதனை, வேதனையுடன் மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.